ஹாய் ஹலோடா பெரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம 500 ரீச் பண்ண போகிறோம். ஒரு பர்சன் வந்தாங்கன்னா 500 ரீச் பண்ணுவோம். அதனால நான் ஒரு நியூ எஃப்எஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த எஃப்எஃப் ரொம்ப வைல்டாக இருக்கும். நான் எப்படி சொல்கிறதுனா, மினிமம் அதில் ரொம்ப பாட்டெலாம் இருக்காது. ஒரு 10 பாட்டுக்கு மேலெலாம் போகாது, அவ்வளோதான் இருக்கும். இருந்தாலுமே அது ரொம்ப இதுவாக தான் இருக்கும். அதனால் அதுக்கான கேரக்டர் நான் சொல்கிறேன். நீங்களே அந்த கேரக்டரை எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரகடாக வேணும், இன்னொருத்தவங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக வேணும். இந்த 2 கேரக்டருமே நீங்களே சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அக்கா பாவம் அப்படின்னு எவனாவது மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மண்டை மேலேயே ஓங்கி கொட்டுறேன். அதனால நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. என் ஸ்டோரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சும்மாவே அப்படி எழுதுவேன். இதில் நான் ஸ்டோரிக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இது ரொம்ப வைல்டாக இருக்கணும். அதனால கேரக்டரை சூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பாவம் நீங்கள் ரொம்ப மோசம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு தேடி வந்து மண்டை மேலே கொட்டுவேன், சரிங்களா? அதனால அப்படிலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லக்கூடாது, புரியுதுல்ல? சரி வாங்க, நம்ம ரொம்ப வளவலன்னு பேச வேணாம், இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் என்ன நடந்திருந்திருக்கோம்னா, நம்ம எக்ஸுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருந்திருக்கோம். சுகாவும் ஜிமினாவும் பேசும்போது தான் அவன் கேட்டிருந்திருப்பான். இந்த சைடு ஜேக்கே அவனுக்கு மனசே இருந்திருக்காது. இப்போதான் ஒரு ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கிறோன்னு நினச்சிருந்திருப்பான். கடைசியில் அதுவும் இல்லை, நம்ம திருப்பி தனியாகவே ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டே இருந்திருப்பான். இந்த சைடு ஜானா அதுக்கு மேலே புலம்பி இருந்திருப்பான். சுகா கிட்ட பேசிட்டு எக்ஸ் அப்படியே ஜானோட ரூமுக்கு தான் போயிருந்திருப்பான். 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அவங்க மனசுல இருந்ததை ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட தான் போன பாட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதுலேருந்தே இந்த பாட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜான்டா அப்படியே எக்ஸை பார்த்து சொல்கிறான், எக்ஸ் நம்ம தூங்கலாமா? எனக்கு இன்னைக்கு என்னன்னே தெரியல. உன்னை ரொம்ப டைட்டாக அணைச்சி தூங்கணும் போல இருக்கு. காற்று கூட நம்மளுக்கு இடையில வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என் கூட தூங்குவியா? ஏய், என்ன இப்படி கேட்குற? என் பேபி பாய் எப்பவும் இப்படி கேட்க மாட்டானே, என்ன ஆச்சு? எனக்கு தெரியல, நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு இப்படி உன் கூட தூங்கணும்னு தோணுது. ஏய், இங்க பாரு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நான் எப்பவும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம குட்டி பிரின்சஸை பார்க்காம நான் எப்படா போவேன்? அதுக்குள்ளேயும் போயிடுவேனா? நீ என்ன நினைக்கிற? உன் கூட நான் இதே மாதிரி 1000 பிள்ளைங்களை பெற்றுட்டு சந்தோஷமா வாழ்வேன். என் மச்சானெல்லாம் ஒன்றும் நான் பாடா படுத்தணும்ல. என்ன ஆனா வா, உன்னை நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் தான் கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறான். இப்போ எக்ஸும் அப்படியே பார்க்குறான். ஜானோட கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் மட்டும் நிற்காம வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனும் ஒரு மாதிரி தான் சோகத்துல தான் இருக்கான். ஜானோட ஹேர் அப்படியே கோதி கொடுத்துட்டு அவனும் அப்படியே பக்கத்துலேயே படுத்திருக்கான். அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜேகே தான். தயாங்க இல்லாத இடத்த அவனால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவன் அப்படியே அவன் ரூமை தான் அப்படியே சுற்றி பார்க்குறான். அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. ஃபுல்லாக அப்படியே ட்ரிப் பண்ணிட்டே தான் இருக்கான். அவன் அப்படியே பழசெல்லாம் நினைச்சு பார்க்குறான். ஏண்டா என் கூட எப்படி எல்லாம் இருந்த? எனக்கு தெரியும்டா, இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு. ஆனா இந்த மனசு கேட்க மாட்டேங்குது. நீ இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழ போகுதுன்னு கூட தெரியல. அதுவும் நீ தனியா போலேடா. என் குழந்தையும் உன் கூட கூட்டிட்டு போயிருக்கே, என்னால எப்படா தாங்க முடியும்? அதுவும் எனக்குன்னு என்னால ஒரு உயிர் இந்த பூமிக்கு வரப்போகுது. ஆனா என்னால அதை பார்க்க முடியாத சுச்சுவேஷன். எனக்கு இதெல்லாம் தேவைதான். என்னன்னா அந்த அளவுக்கு ஒன்று கொடுமைப்படுத்திருக்கல. ஆனா தயாங், ப்ளீஸ் என்கிட்ட வந்துடு. உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுதுடா. உன் மடியில படுத்து அழணும்னு தோணுது. உன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுது. ஏண்டா உன் கையை பிடிச்சி நான் கேட்டேனே, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதன்னு. அப்புறம் ஏண்டா போன? ஏன் என் லைஃப்ல வந்த? இல்லை, நீ வரல, நான் தான் உன்னை என் லைஃப்ல வர வச்சேன். அதுக்குதான் இப்போ மொத்தமா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். தயாங்கும் அதே சுச்சுவேஷன்ல தான் இருக்கான். அவனும் அப்படியே அழுதுகிட்டே தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகே மட்டும்தான் ஞாபகம் வருது. இல்லை, நான் ஜேகேக்கு அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது. அவன் கூட நான் எப்பவுமே இருப்பேன்னு சொன்னேன். ஆனா இப்போதைக்கு என்னால அவன் கூட இருக்க முடியாது. நான் அவன் கூட இருந்தேன்னா கண்டிப்பா அவனோட உயிருக்கும் ஆபத்து தான். என்னை மன்னிச்சிரு ஜேகே. இந்த விஷயத்த என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன். நான் இந்த உலகத்துல இல்லாட்டாலும் பரவாயில்ல. உன் லைஃப்ல நீ எதெல்லாம் எழுந்தையோ அது எல்லாத்தையுமே உனக்கு நான் கொடுப்பேன், கண்டிப்பா. ஆனா என்ன என்னால உனக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல.
ஆனா உனக்கு எல்லா சொந்தமும் கிடைக்கணும், உனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கணும். என் புருஷன் யாரு முன்னாடியும் கஷ்டப்படக்கூடாது, யாரு முன்னாடியும் அவன் தலையும் குனியக்கூடாது. அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தோணுது. நான் இல்லாட்டினாலும் உன்னை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி உனக்கு இருக்கு ஜேகே. நீ யாரு சொன்னா உனக்கு ஃபேமிலி இல்லைன்னு? உனக்கு எக்ஸ் இருக்கான், ஜான் இருக்கான், ஏன் சுகா, ஜிமினா எல்லாருமே இருக்காங்க. ஆனா எல்லாரும் இருந்தும் நீ இல்லாத மாதிரி ஃபீல் பண்ற. அதுக்கு காரணம் உன் அம்மா, உன் தாத்தா, உன்னோட அப்பா இவங்க எல்லாருமே உன்னை ஒதுக்கிட்டாங்கன்னு தானே நினைக்கிறேன். கண்டிப்பா அதை எல்லாமே நான் மாத்தி காட்டுவேன், உன்னை இந்த ஃபேமிலிக்குள்ள கொண்டு வருவேன் ஜேகே. தயான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே அழுதுகிட்டே தான் உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே கீழே தான் ஒரு வாய்ஸ் கேக்குது. வேற யாரும் இல்ல, தயாங்கோட தாத்தா தான் கூப்பிடுறாங்க. தயாங் கீழே இறங்கி வா, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க, நீயும் வந்து சாப்பிட்றதுக்கு வரணும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்டுக்கு இருக்கு. ஆனா தயாங்க்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவனுக்கு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுல கூட விருப்பமே இல்லை. அவனுக்கு அந்த ரூம் பாக்குறான், அது அவ்வளோ அழகா இருக்குது, ரொம்ப ராயலாவே இருக்குது. இருந்தாலும் ஜேகே கூட இருந்த அந்த ரூம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அதுவுமே ரொம்ப ராயலா தான் இருந்துச்சு. ஆனா எல்லாமே தயாங்க்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இங்க பாக்குறான், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அவனுக்கு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனா ஜேகே கூட இருந்த அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஜேகே, இந்த ரூம் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்குது. ஆனா இந்த ரூம்ல என்னால ஹாப்பியா இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? உன் கூட இருந்த அந்த டார்க்னஸ், அந்த ரூம் கொடுத்த சந்தோஷம் இந்த ரூம் எனக்கு கொடுக்கவே இல்லை. இது ரொம்ப வெளிச்சமா இருக்குது, எங்க பார்த்தாலுமே ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஆனா உன்னோட ரூம்ல எங்க பார்த்தாலுமே ரொம்ப டார்க்கா மட்டும்தான் இருக்கும். அதுல இருந்த ஹாப்பினஸ் எனக்கு இந்த ரூம் கொடுக்கவே இல்லை. எனக்கு இங்க இருக்க கூட பிடிக்கல ஜேகே. ஆனா உனக்காண்டி மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். அதுக்கு காரணம், உனக்கு உன்னோட ஃபேமிலியை நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஜேகே, உனக்கு எல்லாமே நான் திருப்பி கொடுப்பேன்னு. ஏன்னா அவனோட அப்பாவை அவன் இந்த உலகத்துக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக பார்க்கணுன்னு அவன் ஆசைப்படுறான். அந்த ஹாப்பினஸை ஒரு அம்மாவை நான் கொடுக்கணும்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி நான் ஹாப்பினஸ் மட்டும்தான் கொடுப்பேன். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை என்னை தாண்டி தான் இனி உங்ககிட்ட வரணும். அதுக்காண்டி ஜேகே, என்னோட ஜேகேவை நான் கஷ்டப்படுத்த போகிறேன். இந்த கஷ்டத்தை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. ப்ளீஸ், நான் கொடுக்குற இந்த வழி தெரியும், ரொம்ப ரொம்ப மோசமான வழியை நான் உனக்கு கொடுக்குறேன்னு. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. அதனால இந்த பெயினை எல்லாமே நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அழுதுக்கு இருக்கான். இப்போ கீழே இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சாப்பிட்றதுக்கு வா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தயாங் கீழே போகிறதுக்கு தயாராகவே இல்லை. திருப்பி திருப்பி அந்த வாய்ஸ் கேட்கவும் அவனும் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வரான். அவனோட பெல்லி நல்லாவே வெளியே தெரியுது. இவ இறங்கி வரும்போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா போஸுமே அப்படியே தயாங்க தான் பார்க்குறாங்க. வேணா கிம்மோட பிள்ளையா இவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவ்வளோ ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா தான் அப்படியே தயங்க விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. தயங்க வந்து அப்படியே சேர்ல உட்காரான். எல்லாருமே அப்படியே தயங்க தான் பார்க்குறாங்க. தயங்க்கு அந்த பெல்லி கொஞ்சம் பெருசா இருக்கனால அவன் ஒரு மாதிரி சாஞ்சுதான் உட்காடுறான். எல்லாருமே தயங்கையே அப்படியே வச்ச கண்ணை எடுக்காம பாக்குறது தயங்கு ஒரு மாதிரி இருக்கு. தயங்க அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாட்டுல தான் கை வைக்கிறான். இப்போ ஒரு பொதுன்னு அவனே அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அப்படியே நிமிர்ந்துதான் பாக்குறான். பார்த்தா ஜெக்கேயோட அம்மா தான் அப்படியே தயங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தயங்க அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. அவன் எடுத்து ஃபுட்டை நல்லா சாப்பிட்டுக்கு இருக்கான். அப்படியே தயங்கோட தாத்தா தான் சொல்றாங்க, ஏய் தயாங், இங்க பாரு, இதை சாப்பிடு அப்படி சொல்லிட்டு தயாங்கோட தாத்தா தான் அப்படியே விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. தயாங்க்கு அந்த சாப்பாடுலாம் எடுத்து அப்படியே வாயில வைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ கண்ணெல்லாம் கலங்குது. அவனுக்கு நினைப்பு ஃபுல்லாமே ஜேகே மேலதான் இருக்கு. நீ அழு, என்னோட ஜேகே சாப்பிட்ருக்க மாட்டான், நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருப்பான். கண்டிப்பா அவன் சாப்பிட்ருக்கவே மாட்டான், எனக்கு தெரியும். ஆனா நான் சாப்பிட்றதுக்கு காரணமே வயிற்றுல இருக்க அவன் பிள்ளைக்காண்டி மட்டும்தான். வேணா நான் சாப்பிட்டா மட்டும்தான் அவன் சாப்பிடுவான், இல்லைன்னா என்னோட சேர்ந்து அவனும் பட்னியாதான் கிடப்பான். ஜேகே ப்ளீஸ், தயவு செஞ்சு ஏதாவது ஃபுட்டை எடுத்துக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறான். முடிச்சுட்டு அப்படியே தான் எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறான். இப்போ அப்படியே ஜேகேயோட சிஸ்டர் தான் பாக்குறான். அதாவது ஜேகேயோட அம்மாக்கும் அவங்க இன்னொரு ஹஸ்பண்ட்க்கும் பிறந்த அந்த பொண்ணு தான் பாக்குறான். சும்மா சொல்லக்கூடாது, அப்ப பேர் தெரியாதவனுக்கே பிள்ளைய பார்க்க போற, வேற லெவல். இங்க பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன்.
அவனுக்கு அவங்களோட அப்பா யாருன்னே தெரியாது, அதான் குறைக்க அம்மா கூட யாருன்னே தெரியாது. அவனை அனாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா என்னன்னே தெரியல, அவன் மேல உனக்கு போய் லவ் வந்திருக்கு. உனக்கு லவ் வர்றதுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? இப்படி சொல்லும் போது தயங்குதா அப்படியே ஜேகே அம்மா அப்படியே முறைச்சு பார்க்கறான். ஜேகே அம்மா எதுவுமே அப்படியே சொல்லாம நிக்கிறாங்க. அப்படியே தயங்க எதுவுமே பேசலாம். அவன் பாட்டுக்கு அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி போறான். அவன் போகும்போது அப்படியே எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு போறான். ஜேகேவை இவ்வளோ தப்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே அப்படியே நினைக்கிறான். ஜேகே, கண்டிப்பா இதெல்லாம் ஒரு நாள்ல ஒரு நாள் மாறும். உங்க அம்மாவே நீதான் உங்களோட பையன்னு ஏத்துக்கிற மாதிரி நான் கொண்டு வருவேன். அதே மாதிரி நம்ம தாத்தாவும் உன்னை அவங்களோட பேருன்னு சொல்லுவாங்க. உன்னோட அப்பா யாருன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்பதான் இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கும். அதுக்காண்டி நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு ரொம்ப பெயினா இருக்கும். என்னை மன்னிச்சிரு. நீ என்னை விட்டு தூரமா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எல்லாமே பண்றியான்னு கூட தெரியல. டயத்துக்கு சாப்பிட்றியா, தூங்குறியா, எதுவுமே எனக்கு தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உன்னை நான் இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். நான் அதை முதல்ல நாளைக்கு பண்றேன். ஆனா அது உனக்கு ரொம்ப பெயினா இருக்கும். எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போயிட்டு அவன் ரூம்ல உட்காந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்ப அப்படியேதான் காலையில விடியுது. தயங்க அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழே வரான். அவனுக்கு காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க. அவனை அப்படியே விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே தயங்கோட தாத்தா தான் கிட்டக்க வராங்க. ஏய் தயாங், உனக்கு வீடெல்லாம் ஓகே தானே? உன்னோட ரூம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? உனக்கு பிடிக்கலன்னா சொல்றான். இது இங்கே நிறைய ரூம் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப தயங்கதான் அப்படியே அவங்க தாத்தாவை திரும்பி பாக்குறாங்க. தாத்தா, நான் மேரேஜ் பண்ணலான்னு ஐடியால இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏய், நானே இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன்டா. பரவாயில்ல, நீயே சொல்ற பத்தியா? இங்க பாரு, நிறைய பசங்க இருக்காங்க. நீ எந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நம்ம அந்த பையனுக்கே உன்னை மேரேஜ் பண்ணி வச்சிடுறேன். அப்படியா தாத்தா? சரி, ஓகே. ஆனா இப்ப நான் ஜெக்கியோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேனே, அப்ப இந்த குழந்தைய அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்கல்ல? என்ன பண்ணலாம்? ஏய், நீ ஏன்டா அதை பத்தி கவலைப்படுற? நீ ஒன்னும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாத. இப்போ உனக்கு என்ன 6 months அவ்வளவுதானே ஆயிருக்கும். நம்ம இதை அபார்ட் பண்ணிடலாம்டா. இப்படி சொல்லும் போது அப்படியே தயங்குதான் உங்க தாத்தா அப்படியே ஷாக்லயே பாக்குறான். தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? 6 monthsல அபார்ட் பண்ணா என் உயிருக்கு ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு தெரியாதா? ஹே, இல்லடா, நம்ம ஃபேமிலி டாக்டர் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலானவங்க தான். அவங்க இதெல்லாம் பார்த்து சீக்கிரமா இது பண்ணிடுவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க பாருங்க தாத்தா, என்னதான் எனக்கு ஜேகேவை பிடிக்காம இருந்தாலும் இந்த குழந்தை எனக்கும் சொந்தம் தான். அதனால இதை கொல்ற மாதிரிலாம் நீங்க இது பண்ணாதீங்க. இதை நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதை ஏத்துக்கிற மாதிரி ஒரு பர்சனை பாருங்க. ஏன் அந்த மாதிரி பர்சன் யாருமே இல்லையா தாத்தா? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க இந்த அபார்ட் இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? இப்படி சொல்லும் போது அப்படியே ஜேகேவோட அம்மா தான் திரும்பி பாக்குறாங்க அவங்க தாத்தா. ஜேகேவோட அம்மாவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அந்த இடத்துல ஜேகேவுமே இருக்கான். அவனுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஜேகே அப்படியே தயங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். வேணா தயங்க வந்த வாக்குல அவன் பாட்டுக்கு உட்காந்தான் காஃபி குடிச்சான். அவங்க தாத்தா கிட்ட பேசினான். ஜேகேவும் அங்கதான் நின்று இருந்திருப்பான். தயங்க ஒரு தடவையாவது நம்மளை திரும்பி பார்க்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்திலே அப்படியே நின்றுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அவன் ஜேகேவை பார்க்கவே இல்லை. அப்படியே அவங்க தாத்தாவை மட்டும்தான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் தாத்தா, நம்ம குடும்பத்துல இது ஒண்ணும் புதுசு கிடையாதுல்ல? பெற்றதுக்கு அப்புறம் நீங்க அனாத ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பிள்ளைன்னு சொல்லிடுறீங்களா? அந்த மாதிரி இந்த பிள்ளையும் சொல்லி வளங்க அப்படின்னு சொல்லும் போது ஜெக்கிக்கு அவ்வளோ கோபம் வருது. அவனோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஜான் அப்படியே பாக்குறான். அவனுக்கும் அவ்வளோ டியர்ஸா வருது. வேணா எக்ஸும் ஜான் இவங்க எல்லாருமே ஜெக்கியை கன்வின்ஸ் பண்ணி நம்ம போய் தயங்க கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கூட்டிட்டு வந்திருந்திருப்பாங்க. ஆனா தயங் பேசினதெல்லாம் கேட்டு ஜெக்கிக்கு ஒரு பக்கத்து கோபமும் வருது, ஒரு பக்கத்து அழுகையும் வருது. அவனுக்கு ரெண்டுமே அப்படியே கலந்து வருது. வேணா அவனோட லைஃப் மாதிரியே அவன் பிள்ளைக்கு அமைய போதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ டியர்ஸா வருது. இப்ப ஜெக்கே தான் அப்படியே கத்துறான். இங்க பாரு தயாங், நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் அதை பத்தி எனக்கு ஒரு கவலை மயிரும் கிடையாது. என் பிள்ளைய பெத்து கொடு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தும் போது அப்பதான் தயங்க அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க ஜேகே நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அவ்வளோ டியர்ஸா இருக்கு. நான் பேசினது எல்லாமே ஜேகே கேட்டுட்டானா? ஜேகே, என்னை மன்னிச்சிரு. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்திருந்தா ஐம் சாரி. பட் ஆனா எனக்கு வேற வழி இல்லடா இப்படி சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அப்படியே ஒரு ஃபீலிங்ஸையும் அவன் ஃபேஸ்ல காட்டாம அப்படியே ஜேகேவும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான்.
இங்க பாரு தயாங், நீ என் லைஃப்ல இனிமேல் பாஸ்ட் மட்டும்தான். உனக்கும் எனக்கும் நடந்தது அது எல்லாமே மறந்துடலாம். என் பிள்ளைய மட்டும் கொடு, என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். 6 month ஆச்சுல, நான் என் பிள்ளைக்கு 4 month தான் டைம். அது வரைக்கும் அவனை நீ உனக்குள்ள வச்சுக்கிறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணு. பெத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைய பாத்துக்கிற வேண்டிய பொறுப்பு என்னோடது. என்ன ஜேகே நீ இப்படி சொல்லிட்ட? நாளைக்கு நான் பெத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இவதான் உன் அம்மான்னு நீ சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இங்க பாரு, என்ன பெத்தவளே நான் அம்மானு கூப்பிடல. என் பிள்ளைய மட்டும் ஒன்னு அம்மான்னு நான் கூப்பிட விட்டுருவேனா? ஜேகே நீ இப்படி சொல்ற, ஆனா ஃபியூச்சர்ல அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இவதான் நீ பெத்தவன் நீ சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன ஆகுறது? நாளைக்கு என்ன கல்யாணம் பண்றவங்க என்ன பாதியில விட்டுட்டு போயிட மாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஜேகே அம்மாவை பார்த்துக்கிட்டே சொல்றாங்க. ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்க பாரு தயாங், எப்பவும் சொல்றேன், என் வாயில இருந்து என் பிள்ளைங்களோட அம்மா நீ தான் சொல்லவே மாட்டேன். என் பிள்ளைங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. உன்கிட்ட இருந்து நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கலடா. ப்ளீஸ் உன் காலில் விழுந்து கேட்குறேன், என் பிள்ளைங்களை மட்டும் கொடுத்துரு. அவங்கள எதுவும் பண்ணிடாது. வேணாம், இந்த கிம் ஃபேமிலிக்கு கீழே என் பிள்ளைங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிடறான். இதை பார்க்கும்போது தயாங்கும் செம்ம இதுவா இருக்குது. ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. அவன் அப்படியே நிக்கிறான். அப்படியே ஜேகே அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாதது இன்னும் தயாங்கு ரொம்ப கோவமா வருது. அப்படியே ஜேகேவை தான் எட்டி மிதிக்கணும். அவ்வளோதான். அங்க இருந்து எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஜானுக்கும் எக்ஸுக்கும் சரி செம்ம ஷாக்கா இருக்கு. எக்ஸுக்கு செம்ம கோவம் வருது. இந்த சைடு பார்த்தோம்னா ஜேகே அம்மாவுக்கும் அப்படிதான் இருக்குது. ஜேகே அம்மா அப்படியே ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. அதை அப்படியே தயாங் பாக்குறான். ஆனா அவங்க அதுக்கு மேல வர்றதுக்கு தயாராகவே இல்லை. இப்ப அப்படியே தான் தயாங் திரும்பி பார்த்து ஜேகேவை பார்த்து சொல்றான், இங்க பாரு ஜேகே, நீயும் நானும் ஏதோ எனக்கு ஞாபகமே இல்லாம 2 பேரும் ஒன்னா இருந்துட்டோம். அதுல வந்த குழந்தை, இந்த குழந்தை உன் கூட இருந்தாலும் சரி ஏன் கூட இருந்தாலும் சரி இதுகளுக்கு தேவையில்லாத வலிதான். அதனால இதுக பிறந்ததுக்கு அப்புறம் நான் இதுகளை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுருவேன். அங்க யாராவது குழந்தை இல்லாதவங்க தத்தெடுத்துட்டு வளர்த்துட்டு போறாங்க. ஏன்னா உனக்கு உன் அப்பன் பேரு தெரியல. நாளைக்கு இதுகளும் அம்மா இல்லாம வளரணுமா? அம்மா யாருன்னே தெரியாது. அம்மா பேர் தெரியாம வளர்றது எவ்வளவு கஷ்டம் நீ உனக்கே தெரியும். ஏன்னா அப்பன் பேர் தெரியாம வளர்றவன் தானே நீ. இப்படி நம்ம தயாங் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தயாங்கோட கணத்துலதான் சப்புன்னு ஒரு அறை விழுகுது. தயாங் அப்படியே பாக்குறான். அங்க வந்து நிக்கிறது ஜேகே அம்மா தான். அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இது அப்படியே ஜேகேவோட சிஸ்டர்ஸ் அவங்க மற்ற ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜேகே சிஸ்டருக்குலாம் தெரியாதுல்ல. அவன் அப்படியே ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். மம்மி நீ எதுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்காண்டி அடிக்கிற? அம்மா நம்ம தயாங்க போய் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஹே வாய மூடு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லும் போது அந்த பொண்ணு அப்படியே செம்ம ஷாக்ல இப்படி பயத்திலே பாக்குது. வேணா அவங்க அம்மா இவ்வளவு கோவமாலாம் பேசி இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் மொத்த ஃபேமிலியும் அப்படியே பாக்குது. அவங்க தாத்தாவே அவங்க அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. அவங்க அப்படியே ஜேகேவை பார்த்துதான் சொல்றாங்க, கீழே விழுந்து கிடக்குறான்ல அவன் என் பிள்ளை, என் வயிற்றுல பிறந்தவன். அவனுக்கு அம்மா நான் இருக்கேன், அவன் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. ஜேகே அப்படியே நிமிர்ந்து பாக்குறான். என் பிள்ளைய எவ்வளவு தைரியம் இருந்தா எட்டி மிதிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கணத்துல இன்னொரு ஸ்லாப் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை தூக்குறாங்க. அப்படியே ஜேகே அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்லாப்பை வாங்கிக்கிறான். அவன் அப்படியே பாக்குறான் அவங்க அம்மாவை. வேணா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஜேகே என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அவனுக்கு அவ்வளோ அழுகையா வருது. ஆனா அவன் எதுவுமே பேசல. அப்படியே தலையை குனிஞ்ச பாக்கலே நிக்கிறான். அவங்க அம்மா அப்படியே கிட்டக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஜேகே அப்படியே 2 அடி பின்னாடி வந்துடுறான். தயாங்க எதுவுமே பேசாம அப்படியே அவன் ஒதுங்கி போய் நின்றுறான். ஜேகே உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. நான் அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது. உன்னை விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது. என்னை மன்னிச்சிரு ஜேகே, ப்ளீஸ் அம்மா கிட்ட வாடா. அவங்க அப்படியே அவங்க 2 கையையும் நீட்டி அப்படியே ஜேகே கூப்பிடுறாங்க. ஜேகே அப்படியே பாக்குறான். அவனுக்கு அவனோட பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது. சின்ன வயசுல மம்மி என்னை விட்டுட்டு போகாத மம்மி, நீ போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே கேட்டது அது எல்லாமே அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் அப்படியே 2 அடி பின்னாடி வந்துடுறான். ஜேகே அம்மா அப்படியே பாக்குறாங்க. ஜேகே அப்படியே பின்னாடி வந்துட்டு சொல்றான், மேம் நீங்க கிம் ஃபேமிலியோட பொண்ணு. நீங்க என்ன பையன்னு சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் தான் அனுபவிக்கணும். ஏன் மேம் இவ்வளோ நாள் உங்களுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் அனுபவிச்சது பத்தாதா? இன்னும் நான் அனுபவிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? ஓகே மேம், நீங்க பாவப்பட்டுலாம் உங்க பையன்னு சொல்ல வேணாம். என் அம்மா எப்போ செத்துட்டாங்க. இப்படி சொல்லும் போது ஜேகே அம்மா அப்படியே கீழே உடஞ்சு போய் உட்காந்து அழுகுறாங்க. ஜேகேக்கும் அப்படியே கண்ணெல்லாம் டியோஸா வருது. இங்க பாருடா,
நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணலைன்னா சொல்லலை. ஆனா அந்த தப்பு ஏன் தெரியுமா பண்ணேன்? உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சது என்னோட விருப்பமே கிடையாதுடா. எங்க அப்பா இருக்கான் பாத்தியா, அவன் தான் சொன்னான், நீ மட்டும் நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கலட்டா உன் பையனை கொன்றுவேன்னு சொன்னான்டா. பெத்தவடா, உன்னை 10 மாசம் நான் சுமந்திருக்கேன். அப்படிங்கும் போது என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே என்னால எப்படா சாக கொடுக்க முடியும்? அதுக்கு பேசாட்டுக்கு நீயே என்ன கொன்னுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துப்பாக்கி அப்படியே கீழே வைக்கிறாங்க. இப்ப அப்படியே ஜேகே பாக்குறான், அவனுக்கும் அப்படியே அழுகையா வருது. நான் கொஞ்சம் கொஞ்சமா சாகுறதுக்கு நான் பெத்த பிள்ளை கையாலே நான் செத்துடலாண்டா. நான் இவ்வளோ நாள் வாழ்ந்த லைஃப்ல உன் தாத்தா கிட்ட நீ அடி வாங்குவ, அதுக்கான பெயினை ஃபுல்லா நான் தாடா அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் கூட நான் சந்தோஷமா தூங்குனது இல்லை தெரியுமா? என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே இப்படி கஷ்டப்படுறத நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதனாலயே நீ எப்படா இந்த வீட்டை விட்டு போவன்னு நான் எதிர்பார்த்தேன். அதனால மட்டும்தான் நான் உன்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தினேன். அதுக்கெல்லாம் காரணம் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால மட்டும்தான் ஜேகே நான் அப்படி பண்ணேன். மத்தபடி நான் உன்னை வெறுக்கவே இல்லடா. அப்படி வெறுக்கிறவளா இருந்தேன்னா வச்சுக்கோ, முன்ன வரைக்கும் நீ சின்ன வயசுல கொடுத்த அந்த கீ செயினை என்னோட கையிலே நான் வச்சுட்டு சுத்தி இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை காட்டுறாங்க. அந்த கீ செயின் ஜேகே கொடுத்தது, அதை அப்படியே அவங்க அம்மா வச்சிருக்காங்க. அவங்க அதை பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டே அழுகுறாங்க. என் பிள்ளை என் பக்கத்திலே இருந்து அதை தொட முடியாம, அதை கொஞ்சம் கூட என்னால கேரிங்க கவனிச்சுக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அந்த பெயின் ரொம்ப நரகண்டா. அந்த பெயினை நீ அனுபவிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஜேகே, என்னை ஏத்துக்கோடா. எனக்கு நீ திருப்பி அந்த பெயினை கொடுத்துடாத. எனக்கு தெரியும் இப்ப தயங்க விட்டு நீ பிரிஞ்சிருக்கும் போது எவ்வளவு பெயின் அனுபவிக்கிறேன்னு. அதை விட அதிக அளவு நான் உன்னை பிரிஞ்சிருந்தப்ப அனுபவிச்சேன்டா. வேணா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணேன்டா. நம்ம லவ் பண்ற போது நம்ம கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறத யாருனாலையும் பார்க்க முடியாது தெரியுமா? அது எவ்வளவு பெயினா இருக்கும் தெரியுமா? அதை விட சாவே மேலும் தோணும்டா. தயாக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஜேகே என்ன முடிவெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப அப்படியே ஜேகேயோட தாத்தா தான் சொல்றாங்க, ஹே என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் நம்ம வீட்டு பிள்ளை எல்லாம் கிடையாது. ஜேகேயோட தாத்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜேகேயோட அம்மா தான் சொல்றாங்க, வாய மூடுங்கப்பா, அவ ஏன் பிள்ளை, நான் பெத்தது. எனக்கு தெரியும் நான் பெத்தது எதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கேக்குறாங்க. கேட்கும் போது அவங்க தாத்தா அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. இங்க பாருங்கப்பா, வாழ்வோ சாவோ என் பிள்ளை மடியில எனக்கு அது நடந்தா போதும். அவன் எனக்கு கொடுக்கட்டும். நீ வாழ்றதுனாலும் சரி சாவுறதுனாலும் சரி என் பிள்ளை கூட நான் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்ட நாய்கள்லாம் என் பிள்ளைய கஷ்டப்படுத்தும் போது அதை பாக்குற பொறுமை எனக்கு கிடையாது அப்படின்ட்டு அப்படியே அவங்க தயங்க தான் பார்த்து சொல்றாங்க. தயங்க அப்படியே சிரிப்பு தான் வருது. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே நிக்கிறான். ஜேகே அப்படியே பாக்குறான். இப்ப நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்களா மேம்? எப்படி மேம்? நான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் மட்டும்தான் பட்டேன். ஆனா அம்மாவோட பாசத்தை ஒருத்தன் எனக்கு காட்டினான். கடைசியில அவனும் என்கிட்ட இருந்து போயிட்டான். இப்ப நீங்க வரேன்னு சொல்றீங்க, இதுவும் நடிப்பு தானா? என்ன சுத்தி எல்லாருமே நடிக்கிறீங்களா? இப்படி ஜேகே சொல்லும் போது தயாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்ல ரொம்ப பெயினா இருக்கு. அவன் அந்த பெயின் எதையுமே வெளியே காட்டிக்கிறாமா அப்படியே நிக்கிறான். ஜேகே அம்மா தான் பாக்குறாங்க. இங்க பாருடா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். உன்னை அப்படி பிஞ்சு வயசுல நான் உன்னை தவிக்க விட்டு போயிருந்திருக்க கூடாது. எனக்கு தெரியும் நீ நிறைய கஷ்டப்பட்ட. உன் லைஃபை ஒருத்தவங்க கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு நினைச்சு நானும் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசியில அவங்கதான் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சுடா. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த போசனை உன்கிட்ட கூட நான் நெருங்க விட்டு இருந்திருக்க மாட்டேன் ஜேகே. ஆனா எனக்கு அது லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. இப்போ சொல்றேன், உனக்கு அந்த போசனோட நான் உனக்கு ஒரு நல்ல போசனா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். இங்க பாரு, உன் அம்மா இனிமேல் உன் கூட தான் இருப்பேன். இனிமேல் யாரும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விட மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நெருங்கணும், அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட வர முடியும். இப்படி அவங்க அம்மா சொல்லும் போது ஜேகே அப்படியே ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு இப்ப அதான் தேவைப்படுது. யாராவது இயற்கை அணைச்சு அழனும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப டைட்டா ஹக் பண்ணி அழுகுறான். ஜேகே அப்படியே அழுக அவங்க அம்மாக்கும் அப்படியே அழுகையா வருது. அவங்களும் ஹக் பண்ணிட்டு அப்படியே பேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பெயினா இருக்குமா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால முடியலம்மா. ஒரு பக்கத்துல இருந்து வந்தா பரவாயில்ல, எல்லா பக்கத்துல இருந்து வந்தா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் அழும்போது அவங்க அம்மாக்கு அவன் அம்மானு கூப்பிட்டது சந்தோஷமா இருக்கு.
ஆனா தன்னோட பிள்ளை இவ்வளோ வலிகளை வச்சிருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் அப்படியே ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. இப்ப அப்படியே தான் ஜேகேவோட சிஸ்டர் அப்படியே கிட்டக்க வரா. கிட்டக்க வந்துட்டு அவன் அப்படியே பாக்குறான். ஜேகே அவங்க அம்மா அப்படியே டைட்டா ஹக் பண்ணி அழுவும். அவளும் வந்து அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே பாக்குறான், என்னடா யார் ஏதோ புதுசா ஹக் பண்ணிருக்காங்களே அப்படின்ட்டு. அவன் பார்த்தா அவன் தங்கச்சி தான் சொல்றான், பிரதர் நீ அம்மாவோட சன்னுனா எனக்கு பிரதர் தானே, நான் அப்படி கூப்பிடலாம்ல அப்படின்ட்டு அவன் கேக்குறான். ஜேகேவும் அப்படியே மண்டைய ஆட்டுறான். இப்ப அப்படியே அவங்க 3 பேருமே ஹக் பண்ணிருக்கும் போது மாடியில இருந்து ஒரு பர்சன் தான் இறங்குறாங்க. அப்படியே ஜேகேவோட சிஸ்டர் தான் பாக்குறான். அது பார்த்தா நம்ம ஜேகேவோட அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் தான். அவங்க அப்படியே ஸ்டெப்ஸ்ல தான் கீழே இறங்கி வராங்க. ஜேகே அப்படியே அந்த ஹக்கெல்லாம் அப்படியே பிரேக் பண்ணிட்டு நிக்கிறான். ஜேகே அம்மாவோட கண்ணுல இந்த தடவை நான் எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே அப்படியே சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த பர்சன் அதை அப்படியே ஸ்டாப் பண்றாங்க. எனக்கு எல்லா உண்மையுமே தெரியும், நீ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவை கிடையாது. அவன் நம்ம மூத்த பையன் நான் எப்பயோ அக்செப்ட் பண்ணிட்டேன், எனக்கு மேல இருக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் கீழே இறங்கி வராரு. ஜேகேவோட சிஸ்டர் தான் அப்படியே ஜேகேவை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போய் அந்த பர்சனுக்கு முன்னாடிதான் நிக்க வைக்கிறான். நிக்க வைக்கும் போது அவரும் அப்படியே சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர்லாம் கிடையாது, பட் ஆனா உனக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குற எப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும், உனக்கு அதே சமயம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு எப்பவும் கூட இருக்கிற ஒரு ஃபாதரா நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹக் பண்றாங்க. ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவன் அப்படியே திரும்பி தயங்கதான் பாக்குறான். எனக்கு இப்ப என் அம்மால இருந்து எல்லாமே என் கூட இருக்கு, ஆனா நீ மட்டும் என் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அவனோட பார்வை இருக்கு. ஆனா தயங்க அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. அவங்க தாத்தாவை பார்த்துதான் சொல்றான், தாத்தா வர வர இந்த வீட்டுல டிராமா ரொம்ப அதிகமா நடக்குது தாத்தா, எனக்கு டிராமாலாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு தாத்தா, அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஆனா தயங்கோட மனசு ஃபுல்லாமே செம ஹாப்பியா இருக்கு. அவன் ஹாப்பினஸோட தான் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போறான். இங்க ஜேகேவோட அம்மா தான் அப்படியே ஜேகேவை அவங்க டைம் டேபிள் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க. ஆனா ஜேகே எதுவுமே சாப்பிட்றதுக்கு தயாராகவே இல்லை. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் நிக்காம அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஜேகே அப்படியே மேல போற தயங்க தான் பாக்குறான். தயங்க அப்படியே சொல்லிட்டு போறான், இங்க பாருங்க, உங்க பையனை நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்க சொல்லுங்க, வேணா என்னோட கல்யாண வேலை எல்லாமே உங்க பையன் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது இப்ப அப்படியே ஜேகே அம்மா தான் சொல்றாங்க, இங்க பாருடா, உன்னை விட என் பையனுக்கு நான் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் ஜேகேவோட அம்மாவே இல்லை பாரு, உன்னை விட ரொம்ப அழகான பையனை பார்த்து தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டும் போது ஜேகே அதை அப்படியே வேண்டாம் வெறுப்பா அப்படியே சாப்பிட்டுக்கு இருக்கான். அவனுக்கு மனசு ஃபுல்லாமே தயங்க பார்த்து தான் இருக்கு. அவன் அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கு இருக்கான். அதை அப்படியே தயங்கும் மேல இருந்து பாக்குறான். இவன் சாப்பிட்றது பார்த்துட்டு அவனுக்கு அப்பதான் ஹாப்பியா இருக்கான். அவனும் உள்ள போய் அப்படியே உட்காந்துடுறான். தயங்க தான் உள்ள போய் உட்காந்துட்டு சொல்றான், ஃபர்ஸ்ட் நான் நினைச்ச மாதிரியே ஜேகேவோட அம்மாவும் சேர்த்துட்டேன், நெக்ஸ்ட் யாரு, இந்த பெருசை தான் எப்படியாவது ஜேகே கூட சேர்க்கணும், இந்த பெருசுக்கும் ஜேகேக்கும் ஆகவே ஆகாது, இது ரெண்டையும் நான் எப்படி சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை அப்படியே உட்காந்துருக்கு. சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோட இங்க முடிச்சுக்கிறேன். ஸ்டோரியை பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வேணா மிட் நைட் ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கு மேல தூக்கம் வருது, என்னால இதுக்கு மேல உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. சரி முக்கியமா அந்த நியூ எஃப்எஃப்க்கு நீங்க அந்த பேரை மட்டும் சொல்லிட்டு போயிருங்கடாம்மா. சரி நான் போய் தூங்குறேன்டா, குட் நைட்டா. அம்மா கடவுளே, கண்ணெல்லாம் கட்டுதே.